சீமான் 2-3 விஷயம் பேசியிருக்காரு. முதல் விஷயம், விஜய் பிரச்சாரத்துக்கு போகிறத அவர் என்ன சொல்லியிருக்காருன்னா, சனிக்கிழமை மட்டும் ஏன் நீ பிரச்சாரத்துக்கு போகணும் அப்படின்னு கேட்குறாரு. அவரே அப்புறம் பதில் சொல்கிறார். ஏன் தெரியுமா சனிக்கிழமை மட்டும் போகிறாரு? மனப்பாடம் பண்ணணும்ல, என்ன போய் பேசுதுன்னு. அதுக்காக ஒரு வாரம் மனப்பாடம் பண்ணிவிட்டு சனிக்கிழமையிலேருந்து மனப்பாடம் பண்ணதை ஒப்புவிக்கிறதுக்காக வாரம் ஒரு முறை அப்படின்னு வச்சுருக்காரு அப்படின்னு சீமான் கருத்தை சொல்லியிருக்காரு. இதுக்கே சனிக்கிழமை ஏன் சனிக்கிழமை வரைக்கும் மனப்பாடம் பண்ணணும், நடிச்சு பார்த்து வந்து பேசணும். அடுத்த சனிக்கிழமை சனிக்கிழமை பிக் பாஸ் மாதிரி சனங்கள் வந்து விஜய் வர்றாரு. சீமானுக்கு என்ன சொல்கிறேன்னா, ஏதோ மனப்பாடம் பண்ணி வேண்டி படிக்கிறாருன்னு பரவாயில்ல, நீங்கள் ஸ்டாலினை பார்த்து இந்த கேள்வியை ஏன் கேட்க முடியாது? அவர் பார்த்துல படிக்கிறார். மனப்பாடம் பண்ணுறதுனா கொஞ்சம் கஷ்டப்பட்டு மனப்பாடம் பண்ணி பார்க்காம சொல்கிறதும் ஒரு பெரிய விஷயம் தானே. ஆனால் அவர் நம்ம ஸ்டாலினை பார்த்து படிக்கிறாரு, அவரை பற்றி நீங்கள் கேள்வி கேட்டீங்களா? அதனால் 10 படிக்கிறாரோ இல்லையோ, நீங்கள் வந்து ஏதோ படிக்கிறாருல்ல. ஆரம்ப கட்டத்தில் எல்லா தலைவர்களும் அப்படி தான், புதுசாக சித்திரமும் கைப்பழக்கம் செந்தமிழும் நாப்பழக்கம் அப்படின்னு சொல்லுவாங்க. பேசத்தான் பழகுவாங்க. அதனால் கொஞ்சம் மனப்பாடம் பண்ணியே பேசட்டுமே, அப்புறம் பார்க்க. ஆனால் இந்த கேள்வியை நீங்கள் ஸ்டாலினை பார்த்து கேட்கணும். என்னையா நீ வந்து பேப்பரை பார்த்து படிக்கிற, அதுவும் தப்பாக வேறு படிக்கிறீங்க. உங்கள்கிட்ட ஒரு கேள்வி கேட்குறாங்க, பதிலை பேப்பர் பார்த்து படிக்கிறீங்களே, அப்போ எப்படி உங்களை இந்த கேள்வி தான் கேட்க போகிறாங்கன்னு உங்களுக்கு தெரியுமா? இந்த கேள்வியெல்லாம் ஸ்டாலினை பார்த்து கேட்க மாட்டேங்கிறாரு. விஜய் பிடிச்சிக்கிட்டார். இன்னொன்று சொல்கிறாரு, ஒவ்வொரு தலைவன் ஃபோட்டோ வச்சிருக்கேன், ஒவ்வொரு தலைவனை பற்றியும் 10 நிமிஷம் பேசுங்கிறாரு. காமராஜரை வச்ச யார் காமராஜர்னு 10 நிமிஷம் பேசு. வேலுநாச்சியாரை வச்ச யார் வேலுநாச்சியார்னு ஒரு 10 நிமிஷம் பேசு. நீ மொத்தமாகவே பேச அனுமதி கேட்குறதே 10 நிமிஷம் தான் கேட்குறேன். என்ன பட்டிமன்றமாக நடக்குது, இல்லை பேச்சு பயிற்சி நடக்குதா? ஒவ்வொரு தலைவனை பற்றியும் 10 நிமிஷம் பேசுகிறார் சீமான். இதெல்லாம் எடுத்துக்க முடியுமா? அப்புறம் தான் நீங்கள் ஆரம்ப கட்டத்தில் நீங்கள் வரும்போதும் என்ன எப்படி இருந்தீங்க? கொஞ்சம் கொஞ்சமாக தான் பழகுனீங்க. ஒரு தலைவரை பற்றி பேசுனா என்ன பேசுகிறது? இவர் ராமசாமியை பற்றி எல்லாம் பேசுனா கேவலமாயிரும். அதனால தான் அவர் பேசலை. அதனால் சீமான் வந்து இதில் வந்துக்கிட்டு அவரை விமர்சிப்பதில் எங்களுக்கு உடன்பாடு இல்லை. ஏன்னா நீங்கள் இதே விமர்சனத்தை ஸ்டாலினுக்கு தான் வைக்கணும். ஸ்டாலினை பேச சொல்லுங்கள். இவரை பற்றி 10 நிமிஷம் பேச சொல்லுங்கள். ஸ்டாலின் அண்ணாதுரையை பற்றி 10 நிமிஷம் பேச சொல்லுங்கள். அப்புறம் நம்ம விஜயை பேச சொல்லுங்கள். ஏன்னா விஜய் பார்த்தா அரசியலுக்கு வந்திருக்கு. ஸ்டாலின் வந்து தான் முதலமைச்சராகவே இவ்வளோ நாள் ஆச்சு. அவர் தான் 40 வருஷமாக அரசியலில் இருக்காங்கிறார், 50 வருஷம். அதனால் இவர் வந்து உங்களுக்கு சீமான் வந்து ஸ்டாலின்கிட்ட இதை பற்றி பேசிவிட்டு அதுக்கப்புறம் விஜயை பற்றி கேட்கலாம்.